Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகைக்கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடை பெட்டி கடையில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் எது, அதில் நமக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் பிஸ்னஸ், இன்னும் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மளிகை கடையாக இருந்தாலும் சரி, பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, இந்த பொறி சரந்தம் நம்ம கடையை வந்து தூக்கி அப்படி வெளியில் ஒரு லுக்காக காமிக்கும். ஓகேங்களா, எல்லா இடமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, இப்போ நம்ம வந்து பிராண்டட்லாம் பார்த்துருப்போம், லேஸ் வீடியோ பார்த்துருப்போம், பிங்கோ வீடியோலாம் முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு இடத்துல இருந்து வந்து பொறி வந்து நிறைய கிடைக்கும். சரிங்களா, பொறி வகையில் இன்னைக்கு நிறைய கம்பெனி இருக்கு. நான் சொல்ற இந்த கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா போகும், நிற்காம போகும். ஏன்னா நம்ம கடையில ஆரம்பிச்சிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம், அவ்வளோ ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ எதுக்காக ஃபாஸ்டா போகுது ஸ்லோவா போகுதுங்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ நமக்கு சரத்துல தொங்க தட்டியும் நல்லா போயிடும், சரத்தை விட்டு கீழே இறங்கினா போகாது, மாட்டிக்கிறோம். ரைட்டுங்களா, போகாது, அங்கங்க விழுந்து கிடக்கும். நமக்கு அதை மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கும். இப்போ நல்லா போற கம்பெனினா மேலையும் தொங்கும், கீழே இருந்து எடுத்து கொடுத்தாலும் வாங்கிட்டு கஸ்டமர் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சில பிராண்டெல்லாம் நீங்க உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் நீங்க தைரியமா வாங்கலாம். பெட்டி கடை, இல்லை ஸ்கூல் கிட்ட கடை, ஒரு சின்னதாக வண்டி போட்டு கடை போடனாலும் இது வந்து நீங்க பாத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை ஆரம்பிக்கணும், மளிகை கடை ஆரம்பிக்கணும்னா மளிகை கடையை வந்து கையாள்வதுன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். அதுல போய் முக்கியமான வீடியோ எல்லாம் பாருங்க. சரிங்களா, லாபத்தை மட்டுமே கனெக்ட் பண்ணாதுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபீல்டுக்குள்ள வாங்க. ரைட், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ₹1 ஆரம்பிக்கலாம். இது வந்து ₹1 வீல் பொரி. சரிங்களா, இது வந்து ₹1 வீல் எழுதியிருக்கும். இது எத்தனை ஊர்ல கிடைக்கும்னு எனக்கு தெரியல. சரிங்களா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வர போகுதுன்னு தெரியல. இது வந்து ₹42 பேக்கெட்டு, நமக்கு வந்து இதுல ₹8 கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து மதுரை கம்பெனி தான், மதுரையில தான் வருது. ஓகேங்களா, அடுத்து ₹2 பொரி. இது வந்து கான் பஃப். சரிங்களா, சோள பொரிமாங்க, கான் பொரி. இது வந்து ஒரு சரத்துக்கு வந்து ₹20, நமக்கு வந்து ₹24 இருக்கும். ஒரு சரம் வித்தா ₹4 கிடைக்கும். நீங்க ரொம்ப பல்கா வாங்க முச்சுல உங்களுக்கு ₹1 ₹2 வந்து ரேட்டு குறையும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ₹5. சரிங்களா, ₹5 வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிலேயே நிறைய பேர் போட்டு வரும். ஆனா இந்த கம்பெனி, இந்த ஸ்பாட்டான் ஓகே வெஜ் பிரியாணி வந்து நல்லா போகுது. இதுல வந்து சரத்துக்கு வந்து 12, நமக்கு வந்து ₹52 இருந்து ₹54 வரை போடுவாங்க. சரிங்களா, ஊரை பொறுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து ₹1 ₹2 முன்ன பின்ன வரும். நமக்கு இது 12 வித்தாலே ₹7 ₹6 ₹8 அப்படி கண்டு கிடைக்கும். ஓகேங்களா, அதனால இது வந்து நல்லா ஃபாஸ்டா போகக்கூடியது. இதே வெஜ் பிரியாணிலே ஷாலோம்னு ஒரு கம்பெனி எழுதியிருக்கும். சரிங்களா, ஷாலோம்னு போட்டிருக்கும். 2 புறா பறக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பச்சை கலர் சைடு வரும், அதுவும் நல்லா போகும். அதுல வந்து ஃப்ரீ கிஃப்ட் சைடு போட்டிருக்கும், இந்த ஹேர் பின், பேண்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனி நல்லா போகும், ஆனா இது அளவுக்கு அது போகாது. சரிங்களா, சில கடையில ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே வாங்குவாங்க. ரைட்டா, அடுத்தால இந்த ஸ்பாட்டான்ல ஃபயர் ஷாட்ஸ் ஓகே அப்படின்னு வந்திருக்கு. இது ₹5, இதுவும் நல்லா போகும். ஓகேங்களா, அடுத்து வந்து கப்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்டா போகும். இது வந்து இந்த மாதிரி சிப்ஸ் வந்து உள்ள கிடக்கும். இந்த ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னா, ரேப்பிடா 1 விட்டு 1ல வந்து சாஸ் பாக்கெட் கிடக்கும். சரிங்களா, டொமேட்டோ சாஸ் கிடக்கும், அதனால இது ஃபாஸ்டா போகும். அடுத்த இந்த கப்ஸுக்கு அடுத்து வந்து பாஸ்தா. சரிங்களா, ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். பாஸ்தாவும் நல்லா ஸ்பீடா போகும். இதுல ₹2 ஐட்டமும் கிடக்கு, ₹5 ஐட்டமும் இருக்கு. நறுக்குன்னு வைங்க. இப்போ ₹2 நம்ம கடையில இது மட்டும் தான் ₹2, வேற எதுவுமே ₹2 வைக்க மாட்டேன். ₹1 இது மட்டும் தான், வேற எதுவும் வைக்க மாட்டேன். ₹5 வெரைட்டியா வச்சுக்கிடலாம். அந்த குறைக்கக்கூடியதை எதை குறைக்கணுமோ அதை குறைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. இதுலயுமே சாஸ், அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து உள்ள இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கப்ஸ் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு இப்படி பேக்கிங்ல தான் வரும். இந்த கவரை வந்து நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது முதலீடு இல்லாத செய்யும் தொழில்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் பேக் எல்லாம் செஞ்சு விற்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன். அதில் கூட போய் பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து கடைக்கு பொருள் வாங்குறவங்களுக்கு இதுல அப்படியே போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா, நமக்கு வந்து கவர் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியில வாங்குறதே கிடையாது. இதை வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ₹5 பொரி எல்லாமே ஒரே ரேட்டு தான், ஒரே லாபம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் டிப்ஸ் நான் சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை நீங்க இந்த ஃபீல்டுல வந்தா இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இன்னைக்கு வந்து லேஸ், பிங்கோ அதெல்லாம் போகும். அதுக்கு ஈக்குவலா இது வந்து அதோட ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஸ்பீடு. சரிங்களா, அந்த அளவு ஃபாஸ்டா போகுது. காரணம் என்ன தெரியுமா? குவான்டிட்டி தான். சரிங்களா, இப்போ வந்து ஒரு சிப்ஸ்ல வந்து 25 கிராம் கொடுக்காங்க. சரிங்களா, 25 கிராம் கொடுக்காங்க. நல்லா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரிங்களா, நிறைய பேர் சொல்றது அப்படிதான். பிளஸ் வந்து டேஸ்ட் வைஸும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதுவும் ஓகே தான். ஆனால் நம்ம ₹5 வாங்குற மற்ற பிராண்ட் வந்து 10 கிராம் தான் இருக்கும். சரிங்களா, அந்த கவர் பறக்கக்கூடாதுன்னு 4 சிப்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த பேக்கெட்ல வருது. இதுல வந்து ஓரளவு உங்க ₹5 கொடுத்தாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும்னு கஸ்டமர் வந்து இந்த பக்கம் வந்து நிறைய வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்க கடையில இதை ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு கூட சிந்தாம சேதராம அப்படியே லாபம் எடுத்துலாம். இந்த மாதிரி சிப்ஸ் வந்து கேட்டு வாங்கி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், ஜூஸ் பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூவாகவும் நிறைய பிசினஸ் மாதிரி நம்ம சேனல் உருவாக்கி இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிரோஜனப்படும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.